ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2010 ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் படமாக வெளியான தி நெக்ஸ்ட் 3 டேஸ். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தான் உயிரையே வச்சிருக்க தன்னுடைய மனைவி செய்யாத ஒரு கொலைக்காக ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் அடைக்கப்படும் பொழுது எப்படியாவது தன்னுடைய மனைவியை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு ஹீரோ எடுக்கிற அந்த முயற்சி கடைசி வெற்றி பெற்றுச்சா இல்லையா? இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைலுக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு ஜான். இவருக்கு லாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஒய்ஃப், அவங்க தான் படத்துடைய ஹீரோயின். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் லூக் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 வயசு குட்டி பையன் இருக்கான். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ஒரு மிட் நைட் பார்ட்டி மாதிரி ஒன்று அட்டன் பண்றாங்க. அதுலயே ஹீரோயின் வந்து ரொம்ப வெக்ஸாக ரொம்ப மன உளைச்சலோட தான் இருக்காங்க. ரொம்ப கோவம் வேற வருது உங்களுக்கு. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வர்றேன், வரும்போது எனக்கும் என் பாஸுக்கும் பெரிய பிரச்சனை. அதாவது ஹீரோயினுடைய பாஸ் அவங்களும் ஒரு லேடி தான், ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆபீஸ் விட்டு கிளம்பும் போதே ஒரு வாக்குவாதம். அதனால பயங்கர கடுப்புல இருக்கேன் நான், அதனாலதான் என்னால வந்து இந்த பார்ட்டியில ரொம்ப இன்வால்வ் ஆகி எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அங்க கடைசியில கொஞ்சம் கோவப்பட்டு அந்த பார்ட்டி கிட்டலாம் முடிஞ்சு போயிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா மறுநாள் திடீர்னு காலிம்பல் அடிக்கிறாங்க யாரோ. ஹீரோ போய் கதவை திறந்தா போலீஸ் வருது. வந்தா, சார் உங்க ஒய்ஃப் ஒரு கொலையை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. சார் இது ஏன் வீடு, நீங்க எப்படி திடீர்னு உள்ள வந்து என் மனைவியை கைது செய்ய போச்சு அப்படின்னு கேட்டா, எங்க கிட்ட வாரண்ட் இருக்கு. உங்க ஒய்ஃபுடைய பாஸ் இருக்காங்கல்ல, அந்த அம்மா யாரோ அந்த அம்மாவை கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க. அதுக்கு காரணம் உங்க ஒய்ஃப் தான் நாங்க சந்தேகப்படுறோம். காரணம் என்னன்னா, மர்டர் வெப்பன்ல உங்க ஒய்ஃபுடைய ஃபிங்கர் பிரிண்ட் பக்காவாக இருக்கு. அதே மாதிரி இறந்து போன அந்த அம்மாவுடைய ரத்தம் உங்க ஒய்ஃபுடைய கோட்ல இருக்கு. இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும்? இவங்க தான் அவங்களை கொலை பண்ணாங்க நாங்க சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது இவங்களை. இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனா, பொதுவாக ஜெயில இருக்க கைதிகளை பாக்குறதுக்கு அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரும்போது விசிட்டிங் ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல ஹீரோ தன்னுடைய அந்த 5-6 வயசு பையனை கூட்டிட்டு போய் தன்னுடைய மனைவியை பார்க்க போறாரு. இவர் தான் தான் மனைவி கிட்ட மனசு விட்டு பேசுறாரு தவிர அந்த பையன் அதிகமாக பேச மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசுறதே அவன் நிறுத்திடுறான். இந்த விஷயமே ரெண்டு பேத்துக்குமே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டாக்குது. ஆனா ஒரு தருணத்துல நம்ம என்ன பண்ணாலும் தன் மனைவியை இனிமே காப்பாற்ற முடியாது, ஆனா அவ அந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த உலகத்திலேயே அதை நான் மட்டும் தெளிவாக நம்புறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாகவே இருக்காரு படத்துடைய ஹீரோ. ஆனா எப்படியாவது அப்ப நம்ம மனைவியை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னா என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட ஐடியா கேட்க போக, ஜெயில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில க்ளூஸ் எல்லாம் அவர் கொடுக்குறாரு. இதை பேஸ் பண்ணி ஹீரோ ஒரு குறிப்பிட்ட தருணத்திற்காக காத்திருக்கிறாரு. இறுதியாக தன்னுடைய மனைவியை அவர் காப்பாத்தினாரா இல்லையா? இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துல ஹீரோவாக நடிச்ச ரசூல் குரோவுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, ஹீரோயினாக அந்த லாராங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச எலிசபெத் பேங்க்ஸ் உடைய நடிப்பும் சரி, ரெண்டு பேரும் அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஒரே சீன், ஒரு அந்த விசிட்டிங் ஹவர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சீன்ல எவ்வளவோ ட்ரை பண்ணி இனிமே தான் மனைவியை தன்னால காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருவாரு ஹீரோ. அவருக்கு அது புரிஞ்சிடும். அந்த டைம்ல ஹீரோயின் கிட்ட இவர் போய் இந்த மாதிரி நான் வந்து இன்னும் ட்ரை பண்ணிட்டு தாமா இருக்கேன், நான் எப்படியாவது வந்து கூடிய சீக்கிரம் உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சும்மா ஒரு பொய்யாவது சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் போவார். அந்த சீன்ல ஒரு கண்ணாடிக்கு அந்த பக்கம் ஹீரோயின், இந்த பக்கம் ஹீரோ, ரெண்டு பேருக்கும் சைட்ல போன் மாட்டப்பட்டிருக்கும். அந்த போனை தான் எடுத்து பேச முடியும். ரெண்டு பேர் பேசுற வாய்ஸ் கண்ணாடிக்கு அந்த பக்கம் கேட்காது. ஹீரோ போய் ரசூல் போய் அந்த கண்ணாடிக்கு இந்த பக்கம் உட்கார்ந்து அந்த போனை எடுத்து அப்படி காதுல வச்சு ஹீரோயினை பாப்பாரு. ஹீரோயின் அப்பதான் அந்த டோரை திறந்து விடுவாங்க, உள்ள வந்து ஆப்போசிட்ல உட்காருவாங்க. உட்கார்ந்து அந்த தருணத்திலேயே ஹீரோவால அந்த ஒரு பொய்ய கூட சொல்ல முடியாது. அவர் நேர அந்த போனை காதுல வச்சுட்டு ஹீரோயினை நிமிர்ந்து பார்க்கிற அந்த தருணமே கண்ணுல சாரையா அவருக்கு தண்ணி ஊத்தும். சொல்லவே முடியாது அந்த வார்த்தைகளால. இவர் அந்த கண் கலங்கி நிக்கிற அந்த ஒரே விஷயத்தை பார்த்துட்டு ஹீரோயின் டிஃபால்ட்டா புரிஞ்சுப்பாங்க. சோ நம்ம கதை அந்த ஜெயிலே தான் முடிய போது, அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கறத தான் அவரால் சொல்ல முடியலங்கிறத அதை புரிஞ்சுப்பாங்க. டயலாக்கே இல்லாத ஒரு ஷாட்டுங்க அந்த ஷாட்டு. அவ்வளவு அற்புதமாக எடுக்கப்பட்ட ஒரு ஷாட்டு. ரெண்டு பேரும் இவர் வந்து வார்த்தையே சொல்லாம கண்ணு ஃபுல்லா தண்ணி தேங்கி நின்னுட்டு அப்படி ஹீரோயினை பாப்பாரு. அவங்க கதறி அழுதுட்டு ஹீரோட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே வந்துச்சு போயிடுவாங்க. அற்புதமான காட்சி அது.
அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படம் ஃபுல்லாவே இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்துடைய எடிட்டிங். எடிட்டிங்னா ஹீரோ ஒரு தருணத்துல ஒருத்தர்கிட்ட ஒரு ஐடியா கேட்பாரு, நீங்க முக்கியமாக உடைக்க முடியாத ஜெயில் அப்படின்னு உலகத்துல எதுவுமே கிடையாது, எல்லாத்துலயும் ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்கும். முக்கியமாக ஜெயில திறக்க முடியாத ஒரு டோர் ஒன்று இருக்கும், அந்த டோருக்கான டூப்ளிகேட் கீயை நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஹீரோ இதுக்காக நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டு பாக்குற மாதிரி வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்பார். அதுல பம் கீ, அதாவது டூப்ளிகேட் கீ, அந்த கீயை எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத அந்த வீடியோல ஒரு நபர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். ஹீரோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாரு. ஷார்ட்டை பார்த்துக்கங்க, இதுதான் எடிட்டிங். அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, இந்த மொத்த ஷாட்டைய ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு வளவலா குளவலான்னு எடுத்துக்கலாம், வெறும் 10, 15, 20 செகண்ட்ல கட் பண்ண ஒரு ஷார்ட்ஸ் இது. அந்த பேசிட்டு இருக்க நபரு ஒரு பம்கின்னு ஒண்ணு இருக்கு, அந்த கீ இந்த மாதிரி தான் செயல்படும், அதை இந்த மாதிரி தான் நீங்க ஃபைல் வச்சு முதல்ல ஒரு சாதாரண கீ எடுத்துக்கிட்டு நம்ம எந்த கூட்ட திறக்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை கம்ப்ளீட்டா ஃபைல் பண்ணி அந்த பள்ள மேடுகளை கரெக்டாக நீங்க சரி பண்ணணுங்கிற மாதிரி இந்த வீடியோல சொல்லுவார். அந்த வீடியோவை ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. அந்த சீனை அந்த நரேட் பண்ற நபர் சொல்லி முடிக்கிற தருணத்துல ஹீரோ அவருடைய வீட்டுல ஒரு டோரை ஓபன் பண்ணி வெளியே வருவார். அதாவது இந்த வீடியோவை பார்த்து ஹீரோ அந்த கீயை வச்சு அவன் சொன்ன மாதிரியே கம்ப்ளீட்டா ஃபைல் எல்லாம் பண்ணி கடைசியாக ஏத்த இறக்கம்லாம் சரி பார்த்து 10 தடவை செக் பண்ணி கடைசியாக ஒரு டூப்ளிகேட் கீயை கரெக்டாக ரெடி பண்ணி அதை அவர் வீட்டு டோர்லயே போட்டு செக் பண்றாருன்னு ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிற ஒரு ஷாட்டு 15 செகண்ட்ல கட் பண்ணிருப்பாங்க அந்த ஃப்ரேமை. அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த ஷாட் பாருங்க. அதே மாதிரியே ஹீரோ அந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் உனக்கு கிளியரா தெரியணும். முதல் விஷயம், நீ எந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கூட்டு ஓடுறியோ அங்க இருந்து சுத்தி இத்தனை கிலோமீட்டருக்கு இருக்கிற அவ்வளவு ஏரியா அந்த சந்து பொந்து எல்லாமே உனக்கு அத்துப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு நபர். அதுக்கு இவர் வீட்டுல அழகா போட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருப்போம் இல்லையா, எல்லாத்தையும் தூக்கி கடாச்சிட்டு ஃபுல்லா பெரிய பெரிய மேப்பை வாங்கி வச்சு கம்ப்ளீட்டாக ஒட்டி வச்சு எந்த இடத்துல இருந்து எங்க போறோங்கிறதெல்லாம் மார்க் பண்ணுவார். இந்த சீனும் எடிட்டிங் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். இதுவும் பெருசா விவரிக்க வேண்டிய ஒரு சீன் இது. அவ்வளவு சூப்பராக பிரில்லியண்டாக கட் பண்ணிருப்பாங்க எடிட்டிங்ல. படம் பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். மூணாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த கதையை இவங்க நரேட் பண்ண விதமும் சரி. இந்த படம் பேசிக்காக ஒரு மெலோட்ராமா தான். ஆனா ஒரு மெலோட்ராமாவை ஒரு டைமுக்கு மேல எப்படி த்ரில்லராக டோன் அப் பண்ணணும் அப்படிங்கறத அற்புதமாக சொன்ன இன்னொரு படம் இது. அவ்வளவு சூப்பராக பண்ணிருப்பாங்க அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே. அந்த ஸ்கிரீன் பிளேயும் தாண்டி இந்த படத்துல இருக்க குறிப்பாக சில காட்சி அமைப்புகள் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். தன்னுடைய மனைவி ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டா, இப்ப அவ தப்பு இல்லாதவ, அவ தப்பே பண்ணாதவ அப்படின்னு சொன்னா ஒரு பயம் கூட நம்ப மாட்டேங்கிறான். ஏன்னா இருக்கிற அவ்வளவு எவிடன்ஸும் அவளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. ஆனா நான் மட்டும்தான் நம்புறேன், என் ஒய்ஃப் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், அவ அதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஹீரோவே தனியா உட்காந்து கத்துனாலும் கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. இந்த சீன்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் கூட போர் அடிக்காம ஒரு சீனையும் பார்க்கிற வியூவர்ஸ் எல்லாம் உள்வாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அற்புதமாக காட்சிப்படுத்திருப்பாங்க. அதே மாதிரி காட்சி அமைப்புகளை பத்தி பேசும்போது ஹீரோ டேமன் சொல்லி ஒரு நபர்கிட்ட போய் நான் என்னதாங்க பண்றது, என் மனைவி எப்படித்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்கும் போது அவரு ஃபுல்லா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ஒரு பர்டிகுலர் விஷயத்த. இதை நீ பண்ணணும்னா இந்த விஷயங்கள்லாம் உனக்கு இருக்கணும், இவ்வளவு பணம் செலவாகும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், அப்பதான் உன்னால அதை பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி முதல்ல உனக்கு இந்த மனசுக்குள்ள இருக்க இந்த ஈவு இறக்கம் ஐயோ பாவம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாரு. அதை நான் இங்க ரிவீல் பண்ண விரும்பல. அந்த ஷாட் ஒரு பிரில்லியண்டான ஷாட்டு. படம் பாருங்க. நான் சொன்ன மாதிரி மெலோட்ராமாவா போயிட்டு இருக்க இந்த படம் எப்படி த்ரில்லராக மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த சீன்ல மிகப்பெரிய உதாரணம். அற்புதமான காட்சி அமைப்பு அது. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல அடல்ட் கான்டென்ட் எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது, ஒரு 1-2 கிசிங் சீன் தவிர. அதனால தாராளமாக இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துல யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெலோட்ராமா ரசிகர்களுக்கு கண்டிப்பாவே பிடிக்கும். ஈவன் த்ரில்லர் ரசிகர்களுக்கு கூட, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரோ இல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி படம் பார்க்குற ரசிகர்களுக்கு கூட இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் அவங்க 2 பேருடைய பதபதைப்பையும் நம்ம கண்ணு முன்னாடி காட்சிப்படுத்தின அந்த விதத்துல த்ரில்லர் ரசிகர்கள் அவ்வளவு பேரையும் கவர்ற அளவுல தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அற்புதமான படம், மிஸ் பண்ணாம பாருங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்லயே உங்களுக்கு சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்கு, பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.